அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்காக தமிழகம் முழுமையும் இருந்து தயாரித்து வருகின்ற எனதருமை போட்டித் தேர்வு அலுவலர்களே, உங்கள் அனைவருக்கும் என் நல் வணக்கங்கள் உரித்தாகட்டும். கண்மணிகளே, இந்த புதிய பாடத்திட்டம், திருத்திய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ரிவைஸ்டு பேட்டர்ன்ல டெஸ்ட் நடக்கணும் அப்படின்னு எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நம் பயிற்சி மையத்திலே பயின்று வருகின்ற கண்மணிகளும் சரி, ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச் சேர்ந்து பயின்றவர்களும் சரி, ரிவைஸ்டு ஷெட்யூல் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லோரும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் ஒரு புதிய டெஸ்ட் பேட்ச் தி என்ற அடிப்படையில் ஒரு புதிய டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணி போட்டிருக்கோம். இந்த டெஸ்ட் ஷெட்யூல் எப்படி இருக்க போகுது, இந்த பேட்டர்ன் அப்படின்றது எப்படி இது கவர் பண்ணி கொடுக்க போறோம், அதுவும் இப்ப இருக்கின்ற இந்த திருப்புதலான இருக்கின்ற பாடத்திட்டத்திற்கு உரிய ஒரே முறை என்று சொன்னால் தேர்வு எழுதி பார்ப்பது மட்டுமே. அதுதான் மிக சால சிறந்தது ஒரு வழியாகவும் இருக்கும். அது நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி என்று சொல்லுவானே பாரதிதாசன். காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி என்று கூறுவார் அல்லவா? அந்த வகையிலே படித்து வருகின்றவங்கள் அத்தனை பேருக்கும் படித்தால் மட்டும் போதுமா? நம்ம நூலை முழுமையா படிச்சாச்சு போதுமா என்றால் பயிற்சி முக்கியம். அந்த பயிற்சியை தரக்கூடியதுதான் இந்த தீ. எழுந்தி செழுந்தி இது வந்தா இது சாதாரண தீ அல்ல. எரிதழல் கொண்டு வா என்று கோரினானே பீமன், அதை போன்ற தீ இந்த தீ வந்து எதற்காக என்று சொன்னால், உங்கள் இருக்கின்ற அனைத்து துயரங்களையும் அழிக்க பிறந்த தீ இந்த தீ. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா துன்பமும் விலகிடும். அப்படின்னா என்ன? வேலை கிடைச்சிடும். இந்த டெஸ்ட் ஷெட்யூலை சிம்பிளா ஃபாலோ பண்ணா நமக்கு அழகா டெஸ்ட் ஷெட்யூல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற பாடங்களை முழுமையாக படித்து கொண்டு வந்தோம் என்று சொன்னால் உறுதியா கன்ஃபார்மா 2025 குரூப் 4 உமது கையில், உங்க கையில கன்ஃபார்மா வேலை இருக்க போகுது. எப்படி? முறைப்படி, நூலைப்படி, பயிற்சியின்படி, எம் சொல்வதைப்படி, அனைத்தையும் கேட்டுப்படி. அதான் முக்கியம். அதை செய்தால் மிக அற்புதமா நீங்க தேர்வு வெற்றி பெற்றுக் கொண்டு போகலாம். தி என்கின்ற டெஸ்ட் பேட்சை உங்களிடத்திலே அறிவிப்பதிலே பயிற்சி மையம் பெருமை கொள்கிறது. வாருங்கள், ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இதுல என்ன இருக்கு, இந்த டெஸ்ட் ஷெட்யூல்ல என்ன போட்டிருக்காங்க, அப்போ எப்போ இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வந்து இந்த கோயிங் டு ஸ்டார்ட் புதிய பாடத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கிற இந்த டெஸ்ட் ஷெட்யூல் எப்போ ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னா 5ஆம் தேதி உங்களுக்கு தொடங்க போகுது. எப்போ? ஜனவரி 5. பிறக்கின்ற புத்தாண்டு அனைவருக்கும் நல்லாண்டாக அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அந்த அடிப்படையில் ஜனவரி 5ஆம் தேதி, 5 யுனிவர்சல் நம்பர் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த நாளில் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும். ஜனவரி 5, 2025 அதுதான் உங்களுக்கான தொடக்க நாள், தேர்வு தொடங்குகின்ற நாள் என்பது அதுதான். அப்புறமா இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த இதுல நமக்கு எப்படி இதை செலக்ட் பண்ண போறோம், நம்ம இந்த டெஸ்ட் ஷெட்யூலை எப்படி கொண்டு போக போறோம் அப்படின்றதுக்கு இந்த முறை உங்களுக்கு அழகா விளக்கி வருகிறது. இது பேட்டர்ன் என்ன அப்படின்னு உங்க எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்காக வெளியிட்டிருக்கின்ற அட்டவணை முறை. இது எப்படின்னா உங்களுக்கு தெரியும், தமிழ் என்பது 100 வினாக்கள் இருக்கிறது, பொது அறிவு 75 வினாக்கள் இருக்கிறது, கணிதம் என்பது 25 வினாக்கள் இருக்கிறது. ஆக மொத்தம் 200 வினாக்கள் கொண்ட தேர்வாக இருக்கிறது. அது 25/4 ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மந்த் உங்களுக்கு 25ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன், ஜூலை மாதம் 13ஆம் தேதி தேர்வு அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்கோம். உங்களுக்கு வந்திருக்காங்க. அவங்க டென்டேட்டிவ் ஆக்ஷன் பிளானர் விட்டுருக்காங்க. அதுபடி தான் டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் சொல்லி கொண்டு வந்த நாட்களை எல்லாம் எதுவுமே கடத்தாம இப்போ குரூப் 2A ரிசல்ட் கூட, குரூப் 2ஓட ப்ரிலிமினரி ரிசல்ட் 2A ப்ரிலிமினரி முதல்நிலை தேர்வுடைய முடிவுகள் கூட சொல்லியபடி அறிவித்திருக்காங்க. பிப்ரவரி மாதம் தேர்வுன்னு சொன்னது சொல்லியபடி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ஆக்ஷன் பிளான்ல சொன்ன அனைத்துமே இடம் மாறாமலும் தடம் மாறாமலும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நம்மளும் ஜூலை மாதம் அப்படின்னு விட்டுருக்கோம். அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண டேட்ல இருந்து பார்த்தா கரெக்டா 6 மாசம் நம்முடைய ஆக்ஷன் பிளான் அப்படின்றது, நம்ம அதை நோக்கி தான் பயணிக்கிறோம். வாங்க, இது இந்த ஷெட்யூல்ல என்னென்னலாம் அட்டாச் பண்ணியிருக்கோம், இது என் பயிற்சி மையத்தினுடைய ஆக்ஷன், நம்ம பிளானிங் டீம்ல இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் எல்லாம் நம்ம சிலபஸை வந்து உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிலபஸை நீங்கள் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு பாடத்திட்டத்தை பற்றி ஏற்கனவே விளக்கியிருக்கோம். ஒரு இதில் வந்தால் பழைய பாடத்திட்டம், புதிய பாடத்திட்டம், எங்கே முக்கியத்துவம் கொடுத்து படித்தல் வேண்டும். ஏன்னா சயின்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 5 வினாக்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி 4ஐயும் படி, அதில் எதெல்லாம் படி அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை டீகோட் பண்ணியிருக்கோம். நமக்கு அளவீடுகள்னு சொன்னால் எங்கே போய் படிக்கணும், எதை படிக்கணும் அப்படின்றத இந்த ஷெட்யூலில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸ்ன்னு சொல்லிட்டா சார், மேக்ஸில் வந்து அரித்மெட்டிக் வந்து 15, ரீசனிங் 10, 25க்கும் சேர்த்து அவன் 10 தலைப்பு தான் கொடுத்துருக்கான், இது போதுமானதா அப்படின்னு எண்ணற்ற மாணவர்களிலிருந்து கேள்வி கணைகள் தொடுத்து கொண்டு வரப்படுகிறது. அதெல்லாம் இல்லை, கூடுதலாக படிக்க வேண்டியது எது?
தொட்டு நம்ம நிரந்தரமா தொட்டு படிக்க வேண்டிய பகுதிகள்லாம் எது எது இருக்கு, கூடுதலாக ஏன் டிஎன்பிசி அப்படி கேட்குறாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு இதில் விளக்கியிருக்கும். அந்த அடிப்படையில் நமக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய பாடத்திட்டங்களாக 3 ஏரியா இருக்கு உங்களுக்கு வந்திருக்கா. ஒன்று இந்திய ஆட்சியல் பகுதி, மற்றொன்று பொருளாதாரமும் தமிழக வளர்ச்சி பகுதியும், தமிழ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த யூனிட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கு. மூணாவதா தமிழ் மரபு கலை விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு திருக்குறள். இந்த 3 ஏரியா நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணால் போதும், ஜிகே உங்கள் கையில் தெளிவாக சொல்லிட்டாங்க அதில். ஸோ அது ஏற்கனவே நம்ம பொது அறிவு பாடத்திட்டமும் பொதுத்தமிழ் பாடத்திட்டமும் அப்படின்றதுல ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சிலபஸ் அப்படின்றத ஜஸ்ட் உங்களுடைய இந்த ஷெடியூலில் சும்மாவே இருக்கக்கூடாதுன்றதால என்னென்ன சிலபஸ் இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் டிஎன்பிசி கொடுத்துக்கிற பாடத்திட்டத்தை தான் நம்ம ஷெடியூலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த போட்டிருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே நமக்கு வந்து சிலபஸை வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ சிலபஸ்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம், டீகோடிங் ஆஃப் சிலபஸ். பொதுத்தமிழ் ஒரு விரிவான பார்வை அப்படின்ற அடிப்படையில் ஒரு தனி சிலபஸ் வந்து வெளியிட்டிருக்கோம். ஏன்னா இலக்கணம் அப்படின்னு போட்டு எழுத்து சொல்லுன்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டுமே போதுமானதா, எப்படி படிக்கணும் அதை வந்தா அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோ டீகோடிங் பண்ணி வெளியிட்டிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் அதை அந்த வீடியோ நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் டீட்டெயிலுக்கும் தமிழில் எது இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு சிலபஸ் பாடத்திட்டம் தமிழ் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம இங்கே சேர்த்துருக்கோம். சரிங்களா, நீங்கள் அதை மட்டும் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் போதுமானது. அதுக்கப்புறமா சிலபஸ் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நேராக நம்ம ஆக்ஷன் பிளானில் இறங்கிடுறோம். ஆக்ஷன் பிளான் அதோடைய சிறப்பு அம்சங்கள் இதெல்லாம் நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு போகிறதுல வந்தால் கரெக்டாக மோட் ஆஃப் டெஸ்ட் எப்படின்னா நம்ம டெஸ்ட் நடத்த போகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்தால் ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி டெஸ்ட் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இருந்தாலும் கூட ஒரு நாளில் எழுதப்படுகின்ற அந்த ஒரு வாரத்தில் எழுதப்படுகின்ற அந்த தேர்வை ஒவ்வொரு நாளும் சிறு சிறு பகுதிகளாக பிரித்து நாள்தோறும் நம்முடைய பயிற்சி மையத்தினுடைய இணையதளத்தில் சிபிடி மெத்தடில் ஒரு 25 கொஷின்ஸ் எ டே ரெகுலர்லி, ஒவ்வொரு நாளும் 25 வினாக்கள், இதில் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு கொடுத்து ஹிஸ்ட்ரியில் நமக்கு சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கா, சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து அன்னைக்கு தேர்வு, அவ்வளோதான். தமிழில் ஒவ்வொரு பகுதியும் எடுத்துக்கணும். தமிழில் வந்திருக்கா அந்த தமிழில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியாக ஸ்லைஸ் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதில் டெய்லி உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது, டெய்லி டெஸ்ட் இருக்குது. தமிழை பொறுத்த வரைக்கும் பயிற்சி செய்யணும். அப்போ சிபிடி மெத்தடில் மட்டும் டெஸ்ட் ஆனால் இல்லை, நம்ம டெலகிராம் சேனல் சோஷியல் மீடியாவில் இருக்கிற யூடியூபோட கம்யூனிட்டி ரெண்டுலையுமே கொஷின்ஸ் தனித்தனியாக போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு இதுலையுமே மோட் ஆஃப் டெஸ்ட் நமக்கு கிளாஸ் டெஸ்ட் தனியாக நடக்க போகுது. கிளாஸ் டெஸ்ட் அப்படின்றது இங்கே வந்தும் பயிற்சி மையத்துக்கு தேர்வு எழுதலாம். இல்லைங்க நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா உங்கள் மெயிலில் கொஷின் பேப்பர் வந்துடும். நீங்கள் அதை ரிசீவ் பண்ணி ஓஎம்ஆர் தேர்வு எழுதிட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க வெப்சைட்டில். அந்த லிங்க்கில் உங்கள் மார்க்கை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே நடக்கும். அது கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னு பேர். நீங்கள் வீட்டிலேருந்தும் எழுதலாம், த்ரூ ஆன்லைன் மூலமாக டெஸ்ட் எழுத முடியும் உங்களால் வந்தக்கா. சிபிடி டெஸ்ட் அப்படின்றது ரெகுலர் டெஸ்ட்டு, அது ஆன்லைன் ஆஃப்லைன் 2 கோர்ஸை தேர்ந்தெடுத்த எல்லோருக்குமே பொதுவான தேர்வு. அதுதான் இந்த சிபிடி மெத்தட் டெஸ்ட் அப்படின்றது. அதில் என்ன பண்ண போகிறாங்க சிபிடி மெத்தட்லன்னா மாணவர்கள் எழுத வச்சு பழக்கப்படுத்தணும். அந்த பழக்கத்துக்கான நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு சிறு பகுதியை அன்னைய நாள் உட்காந்து படிச்சுட்டா ஞாயிற்றுக்கிழமை எழுத போகின்ற தேர்வு எளிமையாக இருக்கும் என்பதில் தான் அடிப்படை நோக்கத்தின் அடிப்படையில் அதை பிடிச்சிருக்காங்க. அப்புறமா சோஷியல் மீடியா டெஸ்ட், இது உங்களுக்கு தெரியும். நம்ம சோஷியல் மீடியாவில் டெலகிராம் அண்ட் யூடியூப் இந்த 2 மூலமாக டெய்லி கொஷின் போஸ்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ கொஷின் போஸ்ட் பண்ண போகிறோம். கிளாஸ் டெஸ்ட்னா எவ்வளோ கொஷின்ஸ் இருக்க போகும். நாள்தோறும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு 200 கொஷின்ஸ், ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜில் ஒரு மாடல் எக்ஸாம் எழுதி வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக தான் அந்த கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். சிபிடி டெஸ்ட் 25 கொஷின்ஸ் ஒவ்வொரு நாளும் கொண்டு போக போகிறோம். அதே மாதிரி தான் யூடியூப் மீடியா சோஷியல் மீடியா டெஸ்ட்டும். ஸோ ஒவ்வொரு இதுலையும் எவ்வளோ கொஷின் போஸ்ட் பண்ண போகிறோம். சாப்டர் வைஸ் டெஸ்ட், எம்சிக்யூ, ரிவிஷன் டெஸ்ட், மாடல் டெஸ்ட், மொத்த டெஸ்ட்டோட எண்ணிக்கை 253 டெஸ்ட் இருக்குது. 253 டெஸ்ட் உங்களுக்கு வந்தால் 253 டெஸ்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா 253 தேர்வுகள், ஏறத்தாழ 9000+ கொஷின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு மேலே தமிழில் நமக்கு வந்து இந்த குரூப் 4 தேர்வுக்கு நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய வினாக்கள் என்று வேறு என்ன இருக்க போதும் சொல்லுங்க. கண்ணை மூடிக்கிட்டு டெஸ்ட் ஷெடியூலை ஃபாலோ பண்ணால் போதும். எப்படி சார் நான் ஃபாலோ பண்ண போதும் அப்படி என்ன இதில் முக்கியத்துவம் வாய்ந்த இது டெஸ்ட் ஷெடியூலாக இருக்குது, நம்பர் ஆஃப் டெஸ்ட் இவ்வளோ போட்டால் போதுமா அப்படின்னா நம்பர் ஆஃப் டெஸ்ட், அதாவது வாரந்தோறும் எழுதுகின்ற தேர்வோட எண்ணிக்கை மட்டும் 253 இல்லை. நாள்தோறும் எழுதுகின்ற சிபிடி டெஸ்ட், சோஷியல் மீடியா டெஸ்ட், அப்புறம் கிளாஸ் டெஸ்ட், இது மொத்தமும் சேர்ந்தது. இந்த மீடியத்தில் நீங்கள் எழுத போகின்ற மொத்த தேர்வோட எண்ணிக்கை 253, மொத்த வினாக்களோட எண்ணிக்கை 900 அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் வந்தால் சோஷியல் மீடியாவில் கிடைக்கும், சிபிடியில் கிடைக்கும், ப்ளஸ் நம்ம கிளாஸ் டெஸ்ட்டில் கிடைக்க போகுது. கிளாஸ் டெஸ்ட்ன்றது பியூர்லி உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி கொண்டு போக போகிறோம்.
நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மெயிலில் வந்து கொஸ்டின் பேப்பர் ரிசீவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அனுப்பிட்ட உடனே நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணி உட்காந்து எழுத வேண்டியதான். ஸோ இப்படி ஒரு பேட்டர்ன் வந்து இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. டி டெஸ்ட்டோட அப்ஸ்ட்ராக்ட் என்ன அப்படின்னு இங்கே இருக்குது. இந்த டி டெஸ்ட்டோட அப்ஸ்ட்ராக்ட் தான் இவங்க போட்டிருக்காங்க பாருங்க. டெஸ்ட் டைப், நம்பர் ஆஃப் டெஸ்ட் என்ன, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன, அழகாக உங்களுக்கு விளக்கி கொடுத்துருக்காங்க. எப்படி இங்கே பாருங்க பார்க்கலாம். டாபிக் வைஸ் வீக்லி டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட் இருக்கு. மொத்தம் 40 டெஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்தால் 40 டெஸ்ட்ன்றது ஜிகே 20, தமிழ் 20 அப்படின்னு பேர். ஜிகே வந்தால் உங்களுக்கு 20 டெஸ்ட் இருக்க போது. ஜிகேவும் மேக்ஸும் சேர்ந்தார் போல 100 வினாக்கள், தமிழ் தனியாக 100 வினாக்கள் அப்படின்னு தமிழ் மட்டும் பொதுத்தமிழ் மட்டும் 20 தேர்வு, பொது அறிவும் கணிதமும் சேர்ந்து 20 தேர்வு, மொத்தம் 40 டெஸ்ட் இருக்க போது. ஒரு வாரத்தில் 2 டெஸ்ட் நடக்க போது. உங்களுக்கு வந்தால் 200 கொஷின்ஸ் வந்தால். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஒரு டெஸ்ட்டுக்கு 100 அப்படின்னா 2 டெஸ்ட் வீக்லின்னு போட்டிருக்கோம். இப்போ வந்தாக்கா 2 டெஸ்ட் a day அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த 2 டெஸ்ட் அப்படின்றது 1 டெஸ்ட் per டேன்றது 2 டெஸ்ட் நடக்க போகுது. மண்டே டு ஃப்ரைடே இல்லை சிபிடி நடக்க போகுது. அப்போ 2 டெஸ்ட் வந்தால் 2 டெஸ்ட்டோட எண்ணிக்கை இங்கே என்ன 100 நடக்கும். 2 டெஸ்ட் அப்படின்றது 200 வினாக்கள் கொண்ட தேர்வாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க நீங்கள் தான். இது வந்தால் சிபிடி பர் டே அப்படின்ற எழுத போகிறது வந்தால் சிபிடி. இந்த 2ன்றது இங்கே சொல்லணும். அப்போது மொத்தம் நம்பர் ஆஃப் டெஸ்ட் 100 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். சிபிடி பாருங்க 100 டெஸ்ட் இருக்குது. 100 டே நீங்கள் எழுத போகிறது. அதாவது திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு சிபிடி மெத்தடில் 25 கேள்விகளை எடுத்துகிட்டு வர போகிறீங்க. சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு திருப்புதல் எடுத்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிளாஸ் வர போகிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது டெஸ்ட்டுக்குன்னு வரும்பொழுது ஃபுல் ரிவிஷனோட வந்தால் 5 நாட்கள் எழுதின அந்த 125 வினாக்களை தயாரித்து கொண்டு திருப்புதல் செய்து கொண்டு வந்தாலே போதும். அழகாக இங்கே நீங்கள் டெஸ்ட்டை பிரமாதமாக எதிர்க்கலாம். வேற எந்த விதமான வேற கூறுகளே கிடையாது. வேறு ஒரு கருவி உன்னை செதுக்குவதற்கென்று வேறு ஒளியே தேவையில்லை. இந்த வினாத்தாலே உன்னை சிற்பமாக்கும். அதுவே மிகச்சிறந்த ஒளியாக அது உருவெடுக்கும். அதில் எந்த விதமான ஐயமும் கொள்ள வேண்டியதில்லை. அதே மாதிரி தான் சோஷியல் மீடியா டெஸ்ட் பர் டே 1 டெஸ்ட் பர் டே கண்டக்ட் பண்ணுறோம். இதுவும் 100 டெஸ்ட் இருக்குது. 10 கொஷின் கண்டக்ட் பண்ணுறோம். ஒரு டெஸ்ட்டில் 10 கொஷின் ஒரு டெஸ்ட்லேயே வந்திருக்கா. ஸோ அதனால் ஏன்னா 10க்கு மேலே சோஷியல் மீடியாவில் போட முடியாது. அந்த நேரத்துக்கு அவ்வளோதான் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு சின்ன பயிற்சி மாதிரி ஒரு விளையாட்டாக பண்ணுவோம்ல, எழுதி பழகுன்னு ஒன்று இருக்குது. கற்றலில் ஒரு இதுன்னா விளையாடி பழகு என்பது. விளையாட்டின் மூலமாக சில கற்றல்கள் வேணும். ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக நீங்கள் யூடியூப் எடுத்துக்கிட்டு கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் டெய்லி போஸ்ட் பண்ணுற கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்தாலே போதும். அது என்னென்னா அந்த கொஷின் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எழுத போகிற தேர்வை பேஸ் பண்ணி இருக்கும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த சோஷியல் மீடியா டெஸ்ட்டும் சிபிடி டெஸ்ட் இருக்க போகுது. சோஷியல் மீடியாவுமே ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு எழுதிட்டே போகிறீங்க. சிபிடியுமே ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு எழுதிட்டே போகிறீங்க. அந்த ஒரு தலைப்புன்றது என்னங்க ஐயா, எதை அடிப்படையாக கொண்டு இருக்க போதும் ஐயா, அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ரிவிஷன் டெஸ்ட் நடக்க போது. மாடல் எக்ஸாம் செப்பரேட். உங்களுக்கு செப்பரேட்டாக மாடல் எக்ஸாமோட பேட்ச் தனியாக உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது மாதந்தோறும் மாதிரி தேர்வுன்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மாடல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். அது உங்களுக்கு வரும்பொழுது தெரிஞ்சிடும். ஸோ மொத்தமாக சேர்த்து இவ்வளோ டெஸ்ட் நடக்க போது, இவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் கிடைக்க போறீங்க வந்தாக்கா மொத்தமாக 9100 கொஷின்ஸ் உங்கள் கையில் இருக்குது. 9100 வினாக்கள் உங்கள் கையில் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணால் போதுமானது, வேற ஒன்றும் இல்லை. இதுதான் டெஸ்டோட அப்ஸ்ட்ராக்ட். இந்த செலியன் ஃபீச்சர் ஆஃப் தி குரூப் 4 விஏஓ அந்த டி பேட்சோட செலியன் ஃபீச்சர் என்னன்னு இப்போ தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அதாவது மாணவர்களை நாள்தோறும் படிக்க வைப்பது. ஏதோ டெஸ்ட் பேட்ச்னு போட்டு வாரத்தை ஒரு முறை வாப்பா வந்து டெஸ்ட் எழுதுப்பா கொஸ்டின் வாங்கி வைப்பா அப்படி இல்லாமல், அது ஒரு இயந்திரமா இல்லாமல் மாணவர்களை வந்தால் ஆக்கப்பூர்வமாகவும் ஊக்கப்படுத்தல் வழியாகவும் மாணவர்களை தேர்வு எழுத வைத்தல். ஒவ்வொரு நாளும் எழுதுகின்ற சிபிடி பேட்டர்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க், டாப்பர் யாரு, டாப் 10 ஸ்குவாட் யாருன்றது தெரிய போகுது. அதன் மூலமா ஒரு மோட்டிவேஷன், எழுதி முதல் மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு ஒரு ஊக்கம், அதை பார்ப்பவர்களுக்கு மறு ஊக்கம், நம்மளும் அந்த லிஸ்ட்ல வரணும்னு சொல்லிட்டு அப்படி அந்த தேர்வு சிபிடி பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஊக்கப்படுத்துகின்ற ஒரு முறை. நாள்தோறும் பயனுள்ள வகையிலே கல்ல எழுந்தா சோசியல் மீடியா தொட்டு ஆகணுன்ற ஒரு பழக்கம் உள்ளவர்களுக்கு அந்த சோசியல் மீடியாவை பயனுள்ள மருந்தாக மாற்றக்கூடிய வகையிலே இந்த டெஸ்ட்டுகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி டெய்லி சோசியல் மீடியா டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம், டெய்லி சிபிடி அட்டன் பண்ணுறோம். வாரம் வந்து உங்களுக்கு இங்கே நீங்கள் பாருங்களேன், என்னென்னா 5 நாட்கள் நடத்துகின்ற இந்த பாடத்தை கொடுக்கின்ற இந்த பாடப்பகுதியை ஒவ்வொரு நாளும் சிறு சிறு பகுதியாக குந்தி தின்றால் குன்றும் மாளும், எறும்பூர கல்லும் தேயும் என்பது முதுமக்கள் மொழி. ஆம், அது இப்படி தானே இந்த கல்வி என்பதும். சிறுக சிறுக அமர்ந்து படித்துட்டு அன்னைக்கு மாலை பொழுதுலே தேர்வு. டெய்லி சிபிடி ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு 7 o'clock 7 to 7:30 அப்படின்னு சிபிடி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம். டெய்லி உங்களுக்கு 7 to 7:30 உங்களுக்கு சிபிடி டெஸ்ட் நடக்க போகுது. அப்போது அந்த ஒரு பகுதியை படிச்சுட்டு 7 மணிக்கு டெஸ்ட் எழுதி முடிச்சோம்னா அப்பாடா இந்த பகுதி முடிச்சாச்சு, அடுத்த நாள் பகுதி ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் அசை போடுது. இதுதான் இந்த டெஸ்ட் ஷெடியூலோட
ரொம்ப சொல்லக்கூடிய மிக முக்கியமான சிறப்பு அம்சமாக இருக்கக்கூடியது. உங்களுக்கு எம்சிக்யூ கொஷின்ஸ் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி பண்ணணுன்றத டெலகிராம் ஆப்பில் வைக்க போகிறோம், யூடியூப்ல வைக்க போகிறோம். உங்களுக்கு வலையொலி மூலமாகவும் அது நடத்த போகிறோம். உங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது மிக சாலச்சிறந்தது. ஏன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற தமிழ் திருத்திய பாடத்திட்டம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு நீங்கள் பயிற்சி மேற்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பெண் கூடும். பயிற்சி இல்லை என்றால் முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, பயிற்சியும் வேணும். அப்போ முயற்சியுடன் கூடிய பயிற்சி தான் உங்களுக்கு தேர்ச்சியை கொடுக்கும் இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன். அப்போ அதுக்காக இந்த ஷெட்யூல் பல்வேறு சிறப்பம்சங்கள் உள்ளடக்கியதாக இருக்கிறது. இதில் என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வீக் 1 ஒவ்வொரு வாரமும் ஒரு ஷெட்யூல் போகும். அந்த வீக் 1 ஷெட்யூல் பார்க்கலாம். இதில் என்னன்னா கிளாஸ் டெஸ்ட் எவ்வளவு இருக்க போகுது, அதாவது டிஎன்பிஎஸ்சி என்ன தரம் பிரிக்கப்பட்டிருக்கிறதோ அதே தரத்தில் இங்கே வினாத்தாள் இருக்கும். பார்த்துருக்கோம் உங்களுக்கு அதே ஆர்டரில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கொஸ்டின் பேப்பர் நமக்கு எப்படி இருக்கும்னா டிஎன்பிஎஸ்சி இலக்கண பகுதியா 25 இருக்கிறது, சொல்லகராதி பகுதியா 15 வினாக்கள் இருக்கு, அதுக்கப்புறம் எழுதும் திறன் இருக்கா 15 வினாக்கள் இருக்கு, கலைச்சொற்கள் இருக்கா 10 வினாக்கள் இருக்கு, புரிந்து கொள்ளும் திறன் இருக்கா 15 வினாக்கள் இருக்கு, அப்புறம் ஆங்கில மொழிபெயர் பகுதி 5 வினாக்கள் இருக்கு, இலக்கிய பகுதிகள் 15 வினாக்கள் இருக்கு. அப்படின்னு அவங்க என்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதே வெயிட்டேஜை ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே கொண்டு போறோம். இதன் மூலமா என்ன நடக்கும்னா மாணவர்களுக்கு அப்போ இந்த டெஸ்ட்ல நான் இலக்கணத்துல வீக்கா இருக்கனா, வாசித்தல் திறன் பலவீனமா இருக்கனா, இல்ல மொழிபெயர்ப்பு பகுதியில பலவீனமா இருக்கனா, எங்கே என் பலம் எது, என் பலவீனம் எது, எந்த பகுதியில பலமா இருக்கும் எந்த பகுதியில பலவீனமா இருக்கும் நீங்க தெரிஞ்சிடும். புரிந்து கொள்வதில் ஏதேனும் பிழை ஏற்படுகிறதா, அறிந்து கொள்ள வேண்டிய பகுதிகளில் அறியாமல் ஏதேனும் இருக்கிறோமா அப்படின்றத ஒவ்வொரு வாரம் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிடும். அப்படிதான் இந்த டெஸ்ட் ஷெட்யூல் உங்களுக்கு போட்டிருக்கோம். 7 யூனிட் ஒவ்வொரு வாரமும் தொட்டுட்டே போக போறீங்க. இவ்வளோ ஒரு பிரமாதம் பாருங்க. ஒவ்வொரு வாரமும் 7 யூனிட், ஒவ்வொரு வாரமும் இந்த 7 யூனிட் நீங்கள் படிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறோம். அதில் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஒவ்வொன்றத்தையும் நம்ம சான்றோர்கள் எடுத்தோம்னா இலக்கியத்தில் ஒரே ஒரு அதிகாரம் 20 அதிகாரம் இருக்கு. 20 அதிகாரமும் 20 வாரமும் கொண்டு போகிறோம். இடையில ஒரு ரிவிஷன்லாம் உண்டு, பயப்பட தேவையில்ல நீங்க. அப்போ முதல்ல எடுத்தோடனே ஒவ்வொரு இயலா போகிறோம். நமக்கு அந்த பாயிரவியல்ல 4வது அதிகாரமா அரண் வலியுறுத்தல் இருக்கு. அந்த அரண் வலியுறுத்தல் மட்டும் முதல்ல படி அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு அதிகாரமா தொடக்க பகுதியிலிருந்து கொண்டு போகிறோம். நூல்கள் இலக்கிய வரலாறு பொறுத்த வரைக்கும் 4 அடியார் மட்டும் படி. தமிழ் தொண்டும் சான்றோர்கள் பொறுத்த வரைக்கும் ஓவேசாவோட தமிழ் தொண்டை மட்டும் படிச்சா போதுமானது. அது சிலபஸ் டீகோடிங்ல உங்களுக்கு தமிழ் தொண்டு, தமிழ் பணி, சான்றோர் பற்றிய செய்திகள் 3ஆ பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றதையும் அங்கே விளக்கி சொல்லியிருக்கோம். டீகோடிங்கோட வீடியோஸ்ல தமிழை பத்தி முழு அது எப்படி படிக்கணும், எதை புரிந்து கொள்ளணும் அப்படின்றத ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நீங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்ப தமிழ் பாருங்க, ஒவ்வொரு தலைப்பிலுமே எப்படி பிரிச்சு ஒவ்வொரு வாரமும் இப்படிதான் போக போகுது. இலக்கணம்னு எடுத்துட்டா வெறும் எழுத்து இலக்கணம் அப்படின்னு மொட்டையா சொல்லலை. எழுத்துல நீங்க எதெல்லாம் தேடி படிக்கணும். இலக்கண பகுதிகளில் எழுத்தோட வகைகள், அதுல இருக்கின்ற இலக்கிய வகை சொற்கள், குறில் நெடில் வேறுபாடு என்ன, ரகர ரகர வேறுபாடு என்ன, ஒளி வேறுபாடுகள்ல ரகர ரகர வேறுபாடு, லகரம் லகரம் ழகரம் வேறுபாடு, நகரம் நகரம் வேறுபாடு. இந்த வேறுபாடுகள் எல்லாம் ஒரு வேறுபாடு சொல்லா நம்ம எடுத்துட்டு போறோம். ஒவ்வொரு பகுதியும் எடுக்கிறோம். ஐயா இது என்னங்க இலக்கிய வகை சொற்கள் இருக்கிறது அப்படின்னா சிலபஸ் நீங்க டீகோடிங் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன் அதை சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சிலர் என்னன்னா அங்க இருக்கிறது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ பாடத்திட்டம் எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதையும், பாடத்திட்டத்தை ஒட்டிய பகுதிகள் எதெல்லாம் படித்தாகணும் அப்படின்றத பத்தியும் இதுல தெள்ள தெளிவா சிலபஸ்ல அழகா பிரிச்சு போட்டிருக்கோம். அதாவது ஒரு ஸ்லைஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ஒவ்வொரு வாரமும் 7 யூனிட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போகிறோம். நீங்க தொடர்ந்து ஒரு 3 தேர்வு எழுதினாலே போதும். தமிழ்ல நீங்க எங்க இருக்கிறீங்கன்றதை காட்டணும். எந்த பகுதியில் இருக்கிறீங்க, எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கீங்க. அந்த 3 வாரம் முடிச்ச உடனே ஒரு மாடல் எக்ஸாம் வரப்போகுது உங்களுக்கு வந்தா. ஏன்னா மாதந்தோறும் மாதிரி தேர்வு நடத்த போறோம். இப்போ அந்த மாடல் எக்ஸாம் நீங்க போய் எழுதும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்க நம்ம பலமா இருக்கும், எங்க பலவீனமா இருக்கும். சந்திப்பிழை ஒழுக்குதா, ஒருமைப்பன்மை ஒழுக்குதா, இல்லை இலக்கண குறிப்பறிதல் அப்படின்றது நமக்கு வழுக்குதா, எந்த பகுதியில நமக்கு வழுக்கல் ஏற்படுகிறது அப்படின்றது இந்த டெஸ்ட் பேட்டர்ன் தெள்ள தெளிவாக உங்களுக்கு காட்டி கொடுக்குறோம். ஸோ இதுதான் தமிழை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கு. சொல்லகராதின்னு எடுத்துட்டா எதிர்ச்சொல்லை எடுத்தெடுத்தல், பொருந்தா சொல்லை தேர்வு செய்தல், மூவிட பெயர்கள் அப்படின்னு படிக்க சொல்றோம். மூவிட பெயர்கள்லாம் என்ன, ஏன் அதை படிக்கணும், இது இல்லாம ஒருமைப்பன்மைக்கு போக முடியாது, அதனால படிக்கணும். அதனால இதெல்லாம் டீகோடிங்ல சிலபஸ் அழகாக சொல்லியிருக்கோம். உங்களுக்கு அதை எடுத்து வச்சு பாருங்க. எழுதும் திறன்ல முதல்ல மரபு பிழைகளை கண்டறிதல். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜென்ரலா மரபு பிழைனா என்ன அப்படின்னு ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தடுத்த டெஸ்ட்ல ஒவ்வொன்றா தனித்தனியே பிரிக்கிறோம். ஒளி மரபுனா என்ன, இளமை பெயர்கள்னா என்னென்ன இருக்கு, வினை மரபு என்னென்ன இருக்கு அப்படின்னு தனித்தனியே பிரிச்சு வச்சிருக்கோம். இந்த கலைச்சொற்கள்ல ஒவ்வொரு தலைப்பா எடுத்துக்கிறோம். அவங்க கொடுத்துக்கிறதுல அறிவியல், கல்வி, பல்கலை சார்ந்த கலைச்சொற்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி
முதல்ல எடுத்த உடனே அறிவியல் எடுத்துக்கணும். அறிவியல் முடிச்சா அப்புறமா கல்வி, அப்புறம் ஊடகம், அப்புறம் தகவல் தொழில்நுட்பம், ஒவ்வொன்றா எடுத்துகிட்டே போகிறோம். அதில் முதல்ல எடுத்தோன்னே அறிவியல் துறை சார்ந்த கலைச்சொற்கள் என்னென்ன இருக்குது அப்படிதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி கொண்டு போகிறோம். இதை பார்த்துக்கலாம். இதில் இந்த வாசிப்பு திறன் அப்படின்றதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பத்தி கொடுத்துருவாங்க. அதுக்கு கீழே 5 வினாக்கள் கேட்க போகிறாங்க. ஒவ்வொரு வினாக்களுக்கும் ஒரு மதிப்பெண். இதை பொதுவாக இந்த எஸ்எஸ்சி பேங்கிங்கில் பேராக்கே கொஷின்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான வினாக்களை காம்ப்ரிஹென்சிவாக கொடுத்து அதுலேருந்து கொஷின்ஸ் எடுத்து எழுதுறது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கேருந்து அந்த தலைப்பு வருன்றதையும் சொல்கிறாங்க. பாருங்க, செய்தித்தாள் தலையங்கம் இது குறித்து எடுக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து அது கொடுக்கப்பட்ட பத்தியை முழுமையாக வாசித்து அதிலிருந்து கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு சரியான விடையளித்தல். அங்கே ஆன்சர் இருக்க போது, அதுல இருந்து கொஷின்ஸ் இருக்க போது, இந்த கொஷனுக்கு உள்ள இருந்து படித்து ஆன்சர் பண்ணணும். இதுதான் சார் இங்கே மெத்தட். இது உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் செய்தித்தாளில் வரக்கூடிய தலையங்கம், இன்னொரு நாள் செய்தித்தாளில் வருகின்ற முகப்பு செய்திகள், இன்னொரு நாள் செய்தித்தாளில் வருகின்ற முக்கிய செய்திகள் அப்படின்ற மாதிரி கொடுத்து அலுவலக கட்டுரைகள் இதெல்லாம் உங்களுக்கு அவங்க பாடத்திட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பவுண்டரி ஏரியா முழுக்க தொட்டு வர மாதிரி இதில் சிலபஸ் ரெடி பண்ணியிருக்கும். ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல், ஆவண மொழிகளை புரிந்து கொள்ளுதல், என்ன நம்ம கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் என்னென்ன இருக்கு இதெல்லாம் வகுப்புல உங்களுக்கு தொகுத்து கொடுப்பாங்க. டெஸ்ட் பேட்ச் எழுதுகின்ற மாணவர்கள் எங்க போய் படிக்கணுன்றத சிலபஸ். இது என்ன சார்னா, இதுக்கு சார் வேர் டு ஸ்டடி உங்களுக்கு கொடுக்கணும் சார் மாணவர்கள் கேட்பாங்க நிறைய பேர் வந்தா. இதுல பொதுவாக அப்படி போட்டிருக்கணும். முதல்ல சிலபஸ் அவங்க புரிஞ்சுக்கணுன்றதால இங்க இடம் இல்லாம இருக்கு. அதனால இந்த சிலபஸை மட்டும் முதல்ல உங்களுக்கு சிலபஸையே இன்டர்பிரட் பண்ணி அதை டீகோட் பண்ணி அதை கரெக்டா டிசைஃபர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வார்த்தையை எதெல்லாம் போய் படிக்கணும்னு இருக்குல்ல, அந்த வீரியத்தை மட்டும் இங்கே காமிச்சிருக்கோம். இதோட ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஷெடியூல் ரிலீஸ் பண்ணும்போது வேர் டு ஸ்டடி, எங்கே போய் படிக்கணும், எந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் புக்கில் படிக்கணும், டெக்ஸ்ட் புக்கில் படிக்கணுமா இல்லை எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் படிக்கணுமா அப்படின்றதையும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வேர் டு ஸ்டடின்றதை கொடுத்துருவாங்க. இவங்க வந்தால் புக்கு போடும்போது உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூல் வந்து குரூப்பில் வரும்போது அழகாக வந்து இந்த சிலபஸ் இருக்கும், இது வேர் டு ஸ்டடி அப்படின்னு இருக்கும், கரெக்டாக சொல்லிடுவாங்க. இது வந்து உங்களுக்கு பாடத்திட்டத்தை முதல்ல புரிந்து கொள்வதற்காகவும் ஒவ்வொரு பகுதியும் எப்படி நம்ம சிலபஸ் வந்து தரவு பண்ணியிருக்கோன்றதையும் அதை கொண்டு வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் இருக்கிறதுன்றதையும் புரிந்து கொள்வதற்காக தான் இவ்வளோ மார்க் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து சிபிடி மெத்தடில் வாரத்தினுடைய ஒரு 5 நாட்களுமே உங்களுக்கு தேர்வு. அது வந்தால் திங்கட்கிழமை 10 வினாக்கள் சோஷியல் மீடியாவில் வரும். இந்த தலைப்பை பேஸ் பண்ணி ஒவ்வொரு இதுவும் ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணினா போதுமானது. அடுத்தபடியாக பொது அறிவுக்கு போகிறோம். நம்ம வந்தால் பொது தமிழில் இதான் நமக்கு இருக்குது. பொது அறிவு பகுதி பார்க்கலாம். உங்களுக்கு வந்தால் பொது அறிவில் 75 கொஷின்ஸ். நம்ம பொது அறிவு பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3 பகுதிகள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரி மொத்தம் 6 பகுதிகள் இருக்குது, 6 யூனிட் இருக்குது. அந்த 6 யூனிட்ல 3 யூனிட் வந்தால் 20 மார்க்கு, சயின்ஸ் 5, ஜியாகிரபி 5, ஹிஸ்ட்ரி 10 அப்படின்னு இருக்குது. அந்த 3 யூனிட்டை ஆப்ஷனலாக வச்சுட்டே போகலாம். மீதி இருக்கிற 3 யூனிட்டை படித்தாலே போதும், நமக்கு மார்க் வந்து அழகாக தட்டி தூக்கிடலாம். அப்போது இந்த 3 யூனிட் எது ஒவ்வொரு வாரமும் இவங்க அழகாக சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பொருட்டா இந்திய ஆட்சியல் பகுதியை படி. இந்திய ஆட்சியல எதை படிக்கணும், இந்திய அரசியலமைப்பு, முகவுரை அப்படின்னு ஒரு ரெண்டே தலைப்புகள், சிறு தலைப்பு. இந்த இந்திய அரசியலமைப்புன்னா என்ன, முகவுரைனா என்ன, அதை டீகோடிங் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்திய அரசியலமைப்பு எங்கிருந்து உருவாகும், நிர்ணய சபையோட உருவாக்கம், வரைவு குழு, அரசியலமைப்பு நிறைவேற்றப்படுதல், அரசியலமைப்போட பகுதிகள், அரசியலமைப்போட அட்டவணைகள், இதெல்லாம் படிச்சாதான் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற அந்த தலைப்பு, அந்த வார்த்தையோட முழு உருவாக்கம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, கடந்த 20 ஆண்டுகள் நடைபெற்ற ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இவங்க எங்கன்னா போறாங்க. ப்ரீஆம்பிள்னு சொன்னா முகவுரையிலிருந்து என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க, எப்படி படிக்கணும் அது அப்படின்றத அடிப்படையாக வச்சு முகவுரையோட தோற்றம், கூறுகள், அதோட திருத்தம், ப்ரீஆம்பிள் எப்பெல்லாம் அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, முக்கிய கலைச்சொற்கள், ப்ரீஆம்பிள் இருக்கிற முக்கிய கலைச்சொற்களோடது, இப்போ சாவரன்டி அப்படின்றது எப்போ கொண்டு வந்தாங்க, எங்கிருந்து கொண்டு வந்தாங்க, எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க, அந்த வார்த்தைகள் எல்லாம் முக்கியமானதாக இருக்கும். அறிஞர்களுடைய கூற்று, அதை பற்றி ப்ரீஆம்பிளை பற்றி என்னென்ன முக்கிய கூற்றுகள் இடம்பெற்றிருக்கிறது, அதை அடிப்படையை வச்சு இங்கே இருக்குது. அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது தான் இந்தியன் பாலிட்டி பகுதியை என்ன ஒவ்வொரு வாரம் பாருங்களேன் ஒரு சின்ன தலைப்பு இருக்குது. இந்த 2 தலைப்புல இருந்து என்னென்ன படிக்கணும்னு இருக்கு. வெறுமனே மொட்டையா இந்திய அரசியலமைப்பு வெறுமனே முகவுரைன்னு கொடுக்காம அதுல இருந்து என்னென்ன கேள்வி வரும், ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற மாணவன் இதை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு, இந்த இவங்க கரெக்டா டீகோட் பண்ணி கொடுத்துக்கிற இந்த வார்த்தைகளை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு, இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம முழுமையா படிச்சிட்டோமா அப்படின்னு நீங்க மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சண்டம் போட்டு வந்துட்டே இருக்கலாம். நீங்க மட்டும்தான் ஒரு பகுதியில கூட தெரிந்த வினாக்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க. நீங்க என்ன ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு போறீங்களோ அதுதான் கொஸ்டின்ஸா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான பாடத்திட்டம் இவங்க தொகுத்திருக்காங்க. அப்போ அவங்க டிஎன்பிஎஸ்சி என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே வெயிட்டேஜ் தான் இவங்க மார்க் போட்டிருக்காங்க. அப்போ கிளாஸ் டெஸ்ட்டுக்கு 20 இருக்கு,
சிபிடி மெத்தட்ல மண்டே 5 கொஸ்டின் வரப்போகுது, 25 கேள்வி டியூஸ்டே 5 கொஸ்டின் வரப்போகுது, 25 கேள்வி வெனஸ்டே 5 கொஸ்டின் வரப்போகுது, 5 வினாக்கள் தேர்ஸ்டே 5 கொஸ்டின் வரப்போகுது உங்களுக்கு. ஸோ இப்படிதான் அவங்க கொண்டு போறாங்க. பொதுவாக இந்த இந்தியாவோட வரலாறு அப்படின்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் 10 வினாக்கள் இருந்தாலும் இதோட முக்கியத்துவம் நமக்கு வந்து இந்த 3 பகுதிகள் மிக முக்கியத்துவமான பகுதிகள் அப்படிதான் இங்க கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இங்க அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் படி இங்க மார்க் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு இடத்துல எவ்வளவு மார்க் வரணும்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் லைட்டா படிச்சா போதும் அப்படின்றது இருக்கு. அதுக்காக படிக்காம இருக்கக்கூடாது, கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா நமக்கு 10 வினாக்கள்ன்றது சாதாரண ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்ல அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது குறைத்து காணப்படுது. இது தொடர்புடைய இந்த 3 பகுதி தொடர்புடைய நடப்பு நிகழ்வுகள். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷன்ல கரண்ட் அஃபேர்ஸ் என்ன, எக்கனாமியில கரண்ட் அஃபேர்ஸ் என்ன, நம்முடைய பகுதிகள் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பகுதியிலையா அதுல கரண்ட் அஃபேர்ஸ் என்ன தெளிவாக அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்தா இங்க கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற பகுதியை புவியியல், இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், அது தொடர்புடைய வாராந்திர நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து 5 கேள்விகள் வரும் மொத்தமா சேர்த்து. ஸோ மொத்தம் நமக்கு ஃப்ரைடே வரைக்கும் 5 கொஸ்டின். நமக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் இது சோஷியல் மீடியால கொஸ்டின்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ன்றது ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் இது பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு படிச்சீங்கன்னா போதுமானது. ஓகேவா? இப்போ இது இல்லாமல் அடுத்ததாக நமக்கு 25 வினாக்கள் மேக்ஸ் இருக்குது. அந்த மேக்ஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தலாம். 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் இருக்குது. மேக்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்கும் முதல்ல எடுத்தோடனே அவங்க நம்பர் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாருங்களேன், நம்பர் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் இது வந்தால் ஒவ்வொரு டாப்பிக்கும் பிரித்து கொடுக்குறோம். நம்பர் சிஸ்டமில் என்ன படிக்கணும் நீங்கள் வந்தால், பொதுவாக நம்பர் சிஸ்டம்னா அந்த பேசிக் அடிப்படை தெரியாம குரூப் 4 போவாங்க மாணவர்கள் வந்து. ஆனா அங்கிருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வைக்கிறாங்க, நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நம்பர் சீரீஸ் வேறு, நம்பர் சிஸ்டம் வேறு. நம்பர் சீரீஸ்ன்றது நீங்க ரீசனிங்ல படிப்பீங்க, அது இல்லை. இங்க நம்பர் சிஸ்டம் அப்படின்றதுல நீங்க நிறைய பேர் நம்பர் சிஸ்டம்னா ஏபிஜிபி மட்டும் நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது இல்லாம குரூப் 4 தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருந்துட்டே இருக்காங்க. அதுவும் ஒரு முக்கியமா என்னன்னா இந்த பிபினோசி சீரீஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதிகள். ஏன்னா அங்கிருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதனால பேசிக் முதல்ல மேக்ஸ்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அடிப்படை செய்திகள் என்னென்ன இருக்கு கணிதத்துல அதை பேஸ் பண்ணி 25 கொஸ்டின்ஸ். அது இல்லாம உங்களுக்கு எவ்ரி ஃப்ரைடே மேக்ஸ் வரப்போகுது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மேக்ஸ் சோஷியல் மீடியாவில் மேக்ஸ் டெஸ்ட் வரப்போகுது. ஸோ தமிழ் நாள்தோறும் படிச்சுட்டே போகிறோம். ஜிகே ஒவ்வொரு நாளும் ஒரு பகுதியாக படிக்க போகிறோம் நம்ம வந்தக்கா. ஸோ அழகாக நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த சிலபஸ் உங்களை அழகாக பக்குவப்படுத்தி பதப்படுத்தி வேற எதையுமே நீங்கள் தொட வேணாம். இந்த சிலபஸை மட்டும் கண்ணு முன்னாடி ஒரு ஏகலைவனாக நீங்கள் இருந்து கொண்டு டெஸ்ட் பேட்சில் இந்த சிலபஸை முன்னிறுத்தி உங்கள் வீட்டு சாலைகளில் அழகாக வீட்டு சுவர்களில் இதை எடுத்து ஒட்டி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் வீக் 1 வீக் 2 அப்படின்னு பொதுத்தமிழ் வீக் 1, பொது அறிவு வீக் 1, மேக்ஸ் வீக் 1 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தீங்கன்னு போனேன், சிலபஸ் அழகாக உங்கள்கிட்ட போய் உட்காந்து வேற எதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு அற்புதமாக இதை போடப்பட்டிருக்கு. இதை ஒரு அப்செட் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த இந்த 3 டெஸ்ட் சொல்லிக்கொண்டே அதோட அப்செட் பொதுத்தமிழ் அதோட டெஸ்ட் இருந்தால் மொத்தம் 100 கேள்வி இருக்கு. சிபிடியில் 75 கேள்வி எழுதுறீங்க நீங்கள் வந்திருக்கா. சோஷியல் மீடியாவில் 10 கேள்வி எழுதுறீங்க. மொத்தம் கிளாஸ் டெஸ்ட்டில் 100 கேள்வி எழுத போறீங்க. பாருங்க, தமிழில் ஒவ்வொரு வாரமும் 100 கேள்வி கிளாஸ் டெஸ்ட், 75 கேள்வி சிபிடி, 10 கேள்வி சோஷியல் மீடியா. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எழுத போகிற வினாக்களோட எண்ணிக்கை எப்படி இருக்கு. ஆக மொத்தம் நியரிங் அரௌண்ட் 200 கொஸ்டின்ஸ் தமிழில் நீங்கள் ஒவ்வொரு வாரம் பார்க்க போறீங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமே, வேற ஒன்றுமே தேவையில்லையே. ஜஸ்ட் ஃபாலோ அவர் ஷெடியூல், ஃபாலோ அவர் சோஷியல் மீடியா, இது மட்டும் பண்ணாலே போதும். சிபிடியில் நீங்கள் அட்மிஷன் போட்டு கரெக்டாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா 75 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எழுந்துட்டே இருக்கும். பொது அறிவு அதே மாதிரி 75 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு வாரமும் எழுத போறீங்க. 25 கேள்வி சிபிடி மெத்தடில் வரப்போகுது. ஏன்னா உங்களுக்கு டே 1, டே 2, டே 3லேருந்து ஒவ்வொரு கேள்வி வந்துட்டே இருக்கும். 5 நாட்களுக்கும் 25 கேள்விகள். சோஷியல் மீடியாவில் 30 கேள்வி இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 5 கேள்வி எழுதிட்டே வர போகிறதால. நுண்ணறிவு அப்படின்றதுல மேக்ஸ் உங்களுக்கு வருது. திறனறிவு மனக்கணக்கு அப்படின்ற பகுதியில் 25 வினாக்கள் வந்து கிளாஸ் டெஸ்ட், 25 வந்து சிபிடி மெத்தட் எழுத போறீங்க, 10 கேள்வி சோஷியல் மீடியா எழுத போறீங்க. அப்போ மொத்தம் 200 வினாக்கள் கிளாஸ் டெஸ்ட்ல வரப்போது. மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் வீக் அப்படி எழுத போறீங்க. இது 125 வினாக்கள் சிபிடி மெத்தட்ல நம்ம டெஸ்ட் பேட்சஸ் அந்த அத்தனை பேருக்குமே சிபிடி வந்து ஒரு அடிஷனல் பேக்கேஜ் மாதிரி அதில் எழுத போறோம் வந்திருக்கா. இது என்னன்னா, இதோட முக்கியத்துவம் என்னன்னா, நாள்தோறும் மாணவர்களை படிக்க வைப்பது, வேற ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய பகுதியை கொடுத்து இதை படிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வா அப்படின்னா ஒரு தன்னை அறியாத ஒரு பயம் வரும். ஆனா இந்த பகுதியிலிருந்து இதை மட்டும் இன்னைக்கு படி, இன்னைக்கு வந்து இந்திய அரசியலமைப்புடைய உருவாக்கம் முகவுரை இதான் சிலபஸ், இதை மட்டும் எடுத்து படி அப்படின்னு சொல்லிட்டா அன்னைக்கு அதுல இருந்து கேள்வி டெஸ்ட். தமிழ்ல இருந்து இலக்கண குறிப்பு, எழுத்து இலக்கணம் அப்படின்னு கொடுத்து எழுத்துக்களோட வகைகள் அப்படின்னு சொல்றோம்னா எழுத்து என்னென்ன எழுத்தெல்லாம் இருக்கு அது சொல்றபடியே வினாக்கள் மட்டும் இடம்பெற போகுது. அதை மட்டும் நீங்க உள்வாங்கி படிச்சா போதும்.
அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன சொல்றான், இந்த அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டு வீக் 2 இதே மாதிரி அடுத்த வாரம் போறாங்க. இந்த சிலபஸை நீங்க கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டா நீங்க கோத்ரூ பண்ணி இந்த சிலபஸ் உங்களுக்கு கீழே PDF அட்டாச் பண்ணிருக்கோம். இது நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா புரியும். நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதை பார்த்து நீங்க பயப்படவே கூடாது. இவ்வளவு படிக்கணுமா அப்படின்னு யோசிக்க கூடாது. இது இது என்ன, இது எதை விளக்குது அப்படின்னு சொன்னா, வெறுமனே இந்த பகுதியை இலக்கணம், சொல்லகராதி, வாசிக்கும் திறன், எழுதும் திறன், மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம இது அழகா உங்களுக்கு டீகோட் பண்ணி காமிச்சுக்கிற அர்த்தம் என்னன்னா, அதுல எதை நீங்க படிக்கணும் அப்படின்றது தான். ஸோ அழகா இதுல இது பண்ணி கொண்டு போறோம். ஒவ்வொரு வாரமும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஜிகேவை பார்த்தோம். நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு நிறுத்தக்கூடாது. ஜிகேல வந்தா உங்களுக்கு இதுதான் சிலபஸ், உதவி பொறுத்தவரைக்கும் இதான் சிலபஸ், இது எங்க போய் படிக்கணும்னு விளக்கிருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இதான் சிலபஸ். அந்த பொருளாதாரத்தினுடைய இந்திய பொருளாதாரத்து இயல்புகள்ல என்ன, முதல்ல நிறைய பேர் இந்திய பொருளாதார இயல்புகளா +1 புக்கை படி, அப்படி அது என்ன சார், அது இந்திய பொருளாதார இயல்புகள்லாம் என்ன, நேச்சர் ஆஃப் தி இந்தியன் எக்கானமி அப்படின்றது எதை விளக்குது, வாட் இஸ் த ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் தி இந்தியன் எக்கானமி, அதை படிக்கணுமா வேண்டாமா அப்படின்றத பொறுத்து நீங்க இந்த தலைப்பை நீங்க அழகா புரிஞ்சுட்டீங்கன்னா, ஏன்னா இங்க வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கும் இந்த தலைப்புகள்லாம் அழகா கவர் பண்ணி கொடுத்து தான் டெஸ்ட் கொண்டு போக போறோம். ஸோ அதனால ஒவ்வொரு வாரமும் இது போக போகுது. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டோட வரலாறு அப்படின்றதையும் ஒன்று இருக்கு. ஸோ ஒவ்வொரு வாரமும் எது இதெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்றதையும் தனித்தனியா டீகோட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ஒற்றை வார்த்தையில விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு நிறுத்தாம, வெறுமனே பாளையக்காரருடைய புரட்சி அப்படின்னு சொல்லிடாம, பாளையக்காரர்கள் யார் யார், எங்க இருந்து இதை ஆரம்பிக்கணும், எங்க வந்து இதை முடிக்கணும் அப்படின்றத குறித்து முழு தகவல்களும் இங்க உள்ளடங்கி இருக்கு. ஸோ இதுதான் சிலபஸ், உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான சிலபஸ். இந்த சிலபஸோட விரிவாக்கம் தான் இது. ஏன்னா வெறும் வார்த்தைகளாக கொடுத்துடாம அது எங்க போய் படிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. எது எதெல்லாம் படிக்கணும்னு இங்க தெரிஞ்சுக்கோங்க. எங்க போய் படிக்கணுன்றத ஒவ்வொரு வாரமும் உங்க குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. அந்த குரூப்ல நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்தா போதும். இந்த சிலபஸ் பேக் டு ஸ்டடி அப்படின்றது இது பாடத்திட்டத்தை புரிந்து கொள்வதற்காகவும் வினாக்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த ஷெடியூல் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ இதை போன்றே ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு தொடரும். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, வீக் 2ல நமக்கு என்ன மேக்ஸ் இருக்க போகுது, அடுத்தோட அப்ஸ்ட்ராக்ட் என்ன, வீக் 3ல தமிழ் என்ன, வீக் 3ல உங்களுக்கு ஜிகே என்ன, வீக் 3ல உங்களுக்கு மேக்ஸ் என்ன அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் இந்த டெஸ்ட் ஷெடியூல், பிரமாதமான டெஸ்ட் ஷெடியூல் உங்களுக்கு வந்தா. ஸோ வீட்டில் நீங்கள் அமர்ந்து உட்காந்துக்கிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னாக்கா, இல்லை வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, வகுப்புக்கு வர முடியாத சூழல் இருக்கீங்க, படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னாக்கா, இது ஷெடியூலை மட்டும் கண்ணை மூடிக்கிட்டு ஃபாலோ பண்ண போதுமா, வேற எதை பற்றி நீங்கள் கவலை பண்ணாங்க. ஸோ எல்லோருக்குமே அற்புதமான வகையில் இந்த ஷெடியூல் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பயன்படுகின்ற வகையில் மாணவர்களும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. ரிவைஸ்டு பேட்டர்ல சீக்கிரம் எங்களுக்கு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு வாரமும் இது என்னன்னா வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4ன்னு போயிட்டே இருக்கு. அப்புறமா ரிவிஷன் எப்படி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்தா, இது நீங்க பார்த்து தெரியும் உங்களுக்கு வந்தா இன்னைக்கு போட்டிருக்கோம். ரிவிஷன் டெஸ்ட் எப்படி இருக்கா சார்னா, ரிவிஷன் டெஸ்ட் கண்டிப்பா உண்டு. ஒவ்வொரு வாரமும் இந்த டெஸ்ட் போகட்டும்னு சொல்லி முடிச்சுட்டு, இந்த டெஸ்ட் போகட்டும்னு சொல்லி நம்ம முடிச்சிட்டோம்னு சொன்னா, ஒவ்வொரு நீங்க இந்த வீட்டில் இருக்கும்போது இது சிலபஸை முழுக்கமாக நீங்க இது பண்ணி பாருங்க. இது அது முக்கியம் என்னன்னா, வீட்டில் இருந்துகிட்டு படிக்கிற மாணவர்களுக்கு எதுக்காக இதை போட்டிருக்கோம்னா, சதவீதம் அப்படின்னு சொன்னா என்ன, இந்த இடம் முக்கியமான இடம். நீங்க வந்துட்டா இந்த டீகோடிங் இருக்கு இல்லையா, இதுதான் பாடத்திட்டத்தை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது. அதை விட முக்கியம், ஆசிரியர் பெருமக்கள் இங்க அழகாக அவங்க டிசைவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மாணவர்கள் வீட்டில் இருந்தபடி அவங்களுடைய உழைப்புக்கான தரம் கொடுப்பதுன்ற வகையில நீங்க இந்த சதவீதம்னு சொன்னா வெறும் சதவீதம் அப்படின்னு இருக்காம, பர்சன்டேஜ்ல இருந்து என்னென்ன டாபிக்லாம் நீங்க தொடரும் அப்படின்றதும் இங்க கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எங்க போய் படிக்கணுன்றத ஒவ்வொரு வாரம் குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். சரியா? அப்போ நீங்க கரெக்டாக இதை பயன்படுத்திக்கோங்க. பெருக்குத்தொடர், கூட்டுத்தொடர் எல்லா பகுதியும் ஒவ்வொரு வாரமும் என்ன போக போகுது அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த பகுதியோட அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம். எங்க போய் படிக்கணுன்றத கிளாஸ்ல நம்ம இது பண்ணி பார்த்துடலாம். இப்படி நம்ம ஒவ்வொரு வாரமும் கடந்து போன பின்பு கடைசியா நம்ம என்ன பண்ணிக்கோம்னா ரிவிஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரிவிஷனோட டெஸ்ட் என்ன, திருப்புதல் தேர்வு இங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா, முழு பாடத்திட்டம் சிலபஸ் வந்து நமக்கு ரிவிஷன் எப்படி கொண்டு போக போறோம் அப்படின்னு சொன்னா, தமிழ் எடுத்தாக்கா தமிழ்ல எந்த பகுதி ஒரு கடினமான பகுதி, ஒரு எளிய பகுதி அப்படின்னு கொண்டு போறோம். அதே மாதிரி அது போன்று நம்ம தமிழ்ல வந்து பொதுத்தமிழ் மொத்தம் 3 திருப்புதல்கள் அடங்கியிருக்கு. பொதுவாக முன்னாடி பாடத்திட்டத்துல நம்ம வந்து 5 திருப்புதல்கள் போடுவோம். ஆனா இதுல 3 திருப்புதல்கள் அப்படின்ற மாதிரி அடக்கி வச்சிருக்கோம். ஏன்னா அடுத்தது மாடலிசம் கொண்டு போகணும் அப்படின்றதுனால. ஸோ இந்த அழகு 2, அழகு 3 சொல்லகராதியும் எழுதும் திறனும் ஒரு கடினமான பகுதி, ஒரு எளிய பகுதி, ஒரு இலக்கணம் சார்ந்த பகுதி, ஒரு இலக்கியம் சார்ந்த பகுதி என்ற அடிப்படையில் இது கொண்டு போயிட்டு இருக்கோம். அழகு அது திருப்புதல் 3 அப்படின்றது 5, 6, 7 3 பகுதிகளும் சேர்ந்தது. ஏன்னா மொழிபெயர்ப்பு திறன் அப்படின்றது, இலக்கிய பகுதிகள் அப்படின்றது முழுமையா நமக்கு எளிய பகுதிகள், இந்த வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் என்பதெல்லாம் அதுக்காக வேண்டி அதை போட்டிருக்கோம். ஸோ மொத்தம் நம்ம 3 ரிவிஷன் எழுத போறோம்.
300 கொஸ்டின் தமிழ் இருக்க போகுது. அது போன்றே நமக்கு பொது அறிவோட 3 ரிவிஷன் இருக்கு. மேக்ஸ்ல அது போன்றே நமக்கு ரிவிஷன் பிரிச்சு போட்டிருக்காங்க. பொது அறிவுல இடையில ஒரு மேக்ஸ், அப்புறம் ஒரு பொது அறிவு அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டே இருக்கோம் நம்ம தான். ஸோ இந்த டெஸ்ட் ஷெடியூலை நீங்க கரெக்டா ரிவிஷனுக்கு தமிழுக்கும் சரி பொது அறிவுக்கும் சரி ரிவிஷன் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாக்கா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ எங்க வீட்டில் இருந்தபடி இந்த அழகு 1 மற்றும் 2 திறனறிவுகளுக்கு அதுல இருந்து 100 கேள்விகள் உங்களுக்கு ரிவிஷன் வைக்கலாம் மேக்ஸ் வந்தாக்கா. ஏன்னா இறுதி கட்டத்தில் வந்து மேக்ஸ் உங்களுக்கு நெருங்கி போகணுன்றதுனால 100 வினாக்கள் கொண்டதாக இருக்கும். வெறும் 25 கொஷின்ஸ் வச்சு ரிவிஷன் இல்லாமல் மொத்தமாக 100 கொஷின்ஸ் அப்படின்னா எல்லா பகுதியிலும் உள்ளடங்கியதாக இருக்கும் மேக்ஸ். அதனால வேண்டியதாக அதை கொடுத்துருக்கோம். அப்புறமா பியோட மாடல் எக்ஸாம் அப்படின்னு கரெக்டாக கொண்டு போயிடும். இந்த மாடல் எக்ஸாம்ன்றது செப்பரேட் பேக்கேஜ். இதில் டெஸ்ட் ஷெடியூல் வராது, தனியாக உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க எப்போ மாடல் எக்ஸாம் சொல்லிட்டு. அவ்வளோதான் இந்த டெஸ்ட் ஷெடியூலோடைய விரிவாக்கமாக இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் ஷெடியூல் அப்படின்றதுல நீங்கள் என்ன உங்களுக்கு இன்னைக்கு லேர்ன் பண்ணியிருக்கீங்க இந்த பதிவில் இருந்து அப்படின்னு சொன்னால், பாடத்திட்டத்தை புரிந்து கொள்ளுகின்ற திறன் என்பது வளரும். பாடத்தை எங்கே படிக்க வேண்டும் என்ற விளக்கம் நமக்கு கிடைத்திருக்கும். நிச்சயமா வந்தால் ஒரு முழுமையான பாடத்திட்டத்தை உள்ளடக்கிய தேர்வாக இது அமைந்திருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. கண்மணிகளே, எம் தாரக மந்திரம் சொல்வதை செய்தால் வெல்வது உறுதி. ஆம், சொல்வதை செய்வீர்கள் நீங்கள், நீங்கள் வெல்வது உறுதி. அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு வாரமும் உங்க வீட்டில் இந்த டெஸ்ட் ஷெடியூல்ல அழகா டிசைஃபர் பண்ணி ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டு அதை எழுந்து காலைல பாருங்க, அதிக அசை போடுங்க. மாலை பொழுது வரும்போதும் அதே மாதிரி இதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டோமா பாருங்க. உறங்க செல்வதற்கு முன்னால் ஒரு சிறு அசை போட்டுக் கொள்ளுங்கள். இந்த தேர்வு இன்னைக்கு நடந்து முடிந்தது, நடத்தி கரெக்டாக எழுதி முடிச்சிருக்கிறோம், சரியா பண்ணிருக்கோமா, ஏன் மதிப்பெண் குறைந்தது, எந்தெந்த பகுதிகள்லாம் கவனம் செலுத்தலை, படித்தும் நாம் விடுபட்ட பகுதிகள் எது என்று நாள்தோறும் அசை போட்டு கொண்டே வாருங்கள். மதிப்பெண் ஒரு அந்த சிபிடியில் வந்து டெய்லி ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப்க்கு மேலே நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் வெல் அண்ட் குட். அந்த கட் ஆஃப்ல நம்ம கரெக்டாக இருக்கிறோம். அந்த ஊக்கத்தை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது ஜெயிக்கின்ற வரை குதிரையை போல ஓடு, ஜெயித்த பின்பு அதை விட விரைவாக ஓடு என்று சொல்வார்கள் அல்லவா? அதே போலதான் நீங்க டெஸ்ட் ஷெடியூல்ல ஒவ்வொரு வாரமும் உங்களை ஊக்கப்படுத்தி கொண்டு தேர்வு எழுதி கொண்டு வந்தால் சால சிறந்ததாக இருக்கும். எனவே கண்மணிகளே, அனைவரும் இந்த தேர்வில் 2025 இலக்கு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏதோ ஒரு வேஸ்ட் சிலபஸ், கஷ்டமா இருக்கும், தமிழ் நிறைய படிக்கணும் அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப இதுல ஒரு தேர்வு எழுதி முடிச்சு 2ஆம் தேர்வு 3ஆம் தேர்வு என்று போய் அந்த மாதத்தினுடைய முதல் மாதிரி தேர்வு ஜனவரி 26 உங்களுக்கு சொல்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை நீங்க எழுதி முடிச்சிங்கன்னா கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளவுதான், இங்க இருக்கிறது இவ்வளவு பகுதிக்கு தான் இருக்கு. எளிமையா நீங்க பாஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த தேர்வு முறையிலே வந்து எப்படி சேரது நாங்க வந்தா அப்படின்னு நீங்க சில மாணவர்கள் கேட்பாங்க. இந்த தேர்வினுடைய சேர்வதற்கு என்று ஒரு தனி PDF உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்தா www.annaiasacademy.com அப்படின்னு ஒரு நம்ம வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல www.annaiasacademy.com www.annaiasacademy.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல நீங்க உள்ள போனீங்கன்னா அட்மிஷன் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். இந்த வெப்சைட்ல அட்மிஷன் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். இந்த அட்மிஷன் காலத்தை கிளிக் பண்ணா டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருக்கும். அந்த டெஸ்ட் பேட்ச் வந்தா குரூப் 4 அப்படின்னு செலக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதுல குரூப் 4 அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிட்டா தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்னு கேட்கும். தென் உங்களுக்கு ஆஃப்லைன் வேணுமா ஆன்லைன் வேணுமான்னு கேட்கும். உங்களுக்கு வீக்கெண்ட் பேட்ச் அப்படின்னு அந்த வீக்கெண்டு டெஸ்ட் நடக்க போதால் அது வீக்கெண்ட் பேட்ச் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுடலாம். நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் காமிக்கும். அந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஏற்கனவே டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கவங்கலாம் வேற ஒரு ஷெடியூல் குரூப்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. இது நியூ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச். வாருங்கள், இது உங்களை எல்லாம் செம்மைப்படுத்தும் தீயாக அமையட்டும். நம் தீமைகளை களையக்கூடிய தீயாக அமையட்டும். நன்றி கண்மணிகளே, பார்க்கலாம்.